புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இது வாயிசன். உலகம் முழுக்க உலக தமிழர்களே கொண்டாடி கொண்டிருக்கிற, ஏன் கேரளாக்காரர் கூட கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு எங்களுடைய பையன் பாகிசன். ஆனால் எங்களுடைய சிலர் ஒரு ஒரு என்ன மனநிலையில் இப்படியான விமர்சனங்களை செய்யணும்னு தெரியல. இது கனடாவில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு மக்கள் அவரை கொண்டாட காரணம் ஈழ மண்ணையும் எங்களுடைய தலைவரையும் எங்களுக்காக தியாகம் செய்தவர்களையும் கொண்டாடி அவன் பாடுகின்ற அந்த பாடல்கள் ஒவ்வொரு தமிழர்களுடைய மனங்களிலையும் நிறைந்திருக்கிறது. அதுதான் இந்த மக்கள் கொண்டாட காரணம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அப்படி என்ன பிளவு நடந்துச்சு அன்று தெரியல. ஆனால் ஒரு சிலர் அதில் குறை கண்டுபிடிச்சு பொங்கி வழிகிறத முகநூல்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து அதில் அப்படி என்ன பிழை இருக்குன்றதை நீங்கள் சொல்லலாம். அதே நேரம் இன்னொன்றையும் சொல்லணும், புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய உறவுகள் தமிழ் மொழியையும் எங்களுடைய நிலத்தின் மீதான பற்றையும் அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிறதுக்கு தாயகத்தில் இருக்கிற மக்களை விட, தாயகத்தில் இருக்கிற எங்களை விட புலம்பெயர்ந்த மக்கள் அதிகம் உழைக்கிறார்கள் என்றதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காணொலியை பாருங்க. நாடு வந்து சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாற்றை படைச்ச ஒரு தமிழ் இனமண்டா ஈழ தமிழர்கள் தான் அதிகம். அதனாலதான் எங்கள் அக்காமார் வீரம் விளையாடும் கர ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது என்கிலும் அடக்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து தலை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை காகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அளந்த கரை கால பறந்து படை மண்ணை நினைத்து அத உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகதம் உடையது முப்பாட்டன் ராவணன் 10 தல ரத்தத்தில ஒரு போர்க்கொடி மலர்ந்தது என்று போர்க்கொடி பாடியாச்சு. அடுத்தது எங்கண்ட தாய் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகங்களை நினைவு கூற ஒரு பாட்டு, கடும் ரத்தத்திலும் கலந்தவர்கள். மாகடல் நிலம் வானிலும் நனி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவுவாய் கொலை மாலினை எடடா குடியோர் செயல் நரவே புகை வாழும் புலியே உயர் குணமேவிய தமிழா வீரம் விளையாடும் கரையில மண்டலம் கடலாடும் படை கொண்ட மூவளம் மந்தானே வரலாற்றின் வீரத்தின் வரவிலக்கண வகுத்தது வன்னி காடே விளையாடும் மரங்களும் ஆண்களும் கூடிய வாழ்ந்தது வெள்ளிகளை கடந்து என் தலைவன் வழி நடந்து என் இனத்தின் பலம் அறிந்து இனி வருவேன் நான் எழுந்து. இந்த பாட்டு காதல் பாட்டலினாலும் சரி எந்த பாட்டலினாலும் எனக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள்ட மனசு எப்படி இருக்குன்னு எப்பவுமே ஒரு சர்ச் பண்ற ஒரு டைப் நான். ஏன்னு சொன்னா நான் வந்து ஆரம்ப காலத்துல சில யூடியூப்ல பாக்கல சில எள்ளி நகையாட்டங்களும் கேளிக்கைகளும் பார்த்திருக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வந்து இப்படி நான் இங்க வந்த அப்புறம்தான் தெரியும் அவன் மனநிலையில இன்னும் ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்குது. அட எங்கண்ட நாடு எங்கண்ட தேசம் ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே எப்பயாவது போக மாட்டோமோன்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வேலைக்கு சிக்கி போய் இருக்கிறோம்ன்றது அவன் மனசுல இருக்குது. அதனாலதான் தாய் நிலத்துல ஒரு தாகம் காதல். சோ அந்த தாகத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அடுத்த பாட்டு தாய் நில தாகம். மீது வீர கொடி கொண்டு சூரியனை தொட நிலவு வராது அதுபோல எங்கள் தலைவன் சிந்தனையில் ஒரு அழிவு மிராது கல்களாய் விழுந்து படிந்து ரத்தத்தில் நனைந்து கிடந்து காட்டில படியா படிச்சு அடிவானம் தொடுவான் எழுந்து. நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன் கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன் விண்வெளியில தெரிகிற சந்திரன் பலர் புறையில பிறந்தன புத்திரன் செந்தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன் தன் வினைதானே தன்னை சுடும் உன் கனவுகள் வாழ்வை பெறும் முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும். நான் படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும்
காணவை எழுந்தவன் என்ற அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான் என்ற பெற்றவள் மடியில கனவுகள் கலந்தாள். கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் பலியாகும், உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும் என்று உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். அதோட இப்பதான் சொல்லலாம், நான் கிட்டலே சொன்னேன். அப்படி என்றால் இந்த பேஸ்புக் போராளி, முகநூல் போராளி கிடையாது. நான் என்னுடைய கான்சர்ட்டை நான் சொல்லியிருப்பேன் ஒரு இன்டர்வியூல. நான் ஜுவன் சங்கராயா சேர்ந்த கான்சர்ட்ல கொழும்புல பாடேக்கல எல்லாரும் சொன்னவ, நீ போர்க்கொடி பாட்டு பாட வேண்டாம். நான் பாடுவேன் சொல்லி போட்டு பாடேக்கல அலைமாகடல் என்று கையை தூக்குறேன். எனக்கு கீழே 1000 சேனாதிபதியை ஒரு சேனையை வழி நடத்துற தளபதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்றால் எங்களோட தமிழ் மக்கள் அந்த கர்ச்சனையும் சத்தமும் உரிமையிலும் எனக்கு இன்னும் ஒரு தெம்பை கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் ஜோதிச்சு நான் இந்த மேடை எனக்கான மேடையா மட்டும் இருக்கக்கூடாது, எங்கண்ட பொடியலுக்கான மேடை என்று. எங்கண்ட பொடியல் என்று நான் பேர் வச்சதுக்கு காரணமே இது. உம்மண்ட பிள்ளைகள் கூட நாளைக்கு எங்கோட நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுதான் எங்கட ஆசை. இது உம்மண்ட பொடியல் மேடை. எனக்கு இந்த பேஸ்புக் போராட்டங்களை பார்த்து சில நேரம் மனம் உடைஞ்சு யோசிப்பேன், சரிடா இருங்களா போ. எனக்கு தாண்டவத்தில் ஆடும் புலி வீரனா கோடி பறக்க வந்தான் கரிகாலனா அடிபடியா தலைவன் ஒருவன் இங்கு அகில மதுரவைக்கு தமிழ் தொடக்க உரை எதிர்படைகள் ஏற்கம் எடுத்து அங்கு ஓட்ட பிடிக்க கண்டு பிறக்க வீரனை. அடுத்த பாட்டு பார்வதி மகனை பற்றி பாடியாச்சு, ஈழத்துக்காண்டு உயிர் கொடுத்த மகனை பற்றி பாடியாச்சு. இப்ப சொல்லி தந்தாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருமே. அதன் மீது பாயிர வீரா தாய் பட தாய் கொடி நாட்டிய நாளா அனைத்தும் நம் மண்ணுக்காய் இருந்தாய் நீ கொடுத்ததாய் மகத்தான மனிதனாய் இளையாகி இருக்கிறாய். இளையாகி நீச்சமாய் விளையாடி கடல்களாய் நடைபெறும் நீங்களாய் தயங்காமல் இருக்கிறாய். வெளிச்சத்தில் இறந்தவர்கள் எங்கள் உருவத்தில் உறைந்தவர்கள் எண்ணியத்தினை காத்தவர்கள் ரத்தத்திலும் கலந்தவர்கள் வெளிச்சத்தில் இறந்தவர்கள் எங்கள் உருவத்தில் உறைந்தவர்கள் எண்ணியத்தினை காத்தவர்கள்